11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். பொருளியல். பாடத்தின் தலைப்பு இந்திய பொருளாதாரம். இலக்க முறை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். சுந்தர் பிச்சை, சிஇஓ கூகுள். அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. நடப்பு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இயற்கை வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகளின் நிலை போன்றனவற்றை புரிந்து கொள்ளுதல். 2. தலைசிறந்த இந்திய பொருளியல் சிந்தனையாளர்களின் பங்களிப்பை புரிந்து கொள்ளுதல். அடுத்தது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள் பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே ஜிடிபி குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடப்படுவதன்றி, அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கைத் தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கைத் தரத்தின் அளவீடுகள் என்பது மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு HDI, வாழ்க்கைத் தரக் குறியீடு DQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சிக் குறியீடு GNSI ஆகியவற்றைப் பொறுத்தது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு: அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு: ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. இந்நாடுகளை முன்னேற்றமடையாத வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சிக் குறியீடு GNSI பற்றி பார்க்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே வான்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அடுத்தது இந்திய பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் சில பின்தங்கியிருப்பதற்கான அறிகுறிகளும் காணப்படுகின்றன. அடுத்தது முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். 1. உயர்ந்த நாட்டு வருமானம் வளர்ச்சி. 2. உயர்ந்த தனிநபர் வருமானம். 3. உயர்ந்த வாழ்க்கைத் தரம். 4. முழு வேலைவாய்ப்பு. 5. தொழில்துறையின் ஆதிக்கம். 6. உயர் தொழில்நுட்பம். 7. தொழிற்செறிவு. 8. அதிக நுகர்ச்சி நிலை. 9. அதிக நகர்மயமாதல். 10. சீரிய பொருளாதார வளர்ச்சி. 11. சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை. 12. அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், வலிமையும் வலிமையின்மையும் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. இந்திய பொருளாதாரத்தின் வலிமை பற்றி பார்க்கலாம். இந்தியா பொருளாதாரத்தின் வலிமையை கீழ்காணும் தலைப்புகளில் ஆராயலாம். அடுத்தது 1. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் பொருள் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஒரு புறம் மிக முக்கியமான அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம் பொருளாதார தாராள மயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. அடுத்தது 2. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது பற்றி பார்க்கலாம்.
இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால் அது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளது. பழங்கள், காய்கறிகள், வாசனைப் பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலுச்சேர்க்கின்றன. அடுத்தது G20 இல் உள்ள உலக நாடுகள் பற்றி பார்க்கலாம். 1. அர்ஜென்டினா, 2. ஆஸ்திரேலியா, 3. பிரேசில், 4. கனடா, 5. சீனா, 6. ஐரோப்பிய ஒன்றியம், 7. பிரான்ஸ், 8. ஜெர்மனி, 9. இந்தியா, 10. இந்தோனேசியா, 11. இத்தாலி, 12. ஜப்பான், 13. மெக்சிகோ, 14. ரஷ்யா, 15. சவூதி அரேபியா, 16. தெற்கு ஆப்பிரிக்கா, 17. தெற்கு கொரியா, 18. துருக்கி, 19. இங்கிலாந்து, 20. அமெரிக்கா. அடுத்தது 3. வளர்ந்து வரும் சந்தை பற்றி பார்க்கலாம். முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் FII வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன. இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறியிருக்கிறது. அடுத்தது 4. வளர்ந்து வரும் பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் PPP 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம் பெற்றுள்ளது. அடுத்தது 5. வேகமாக வளரும் பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016 முதல் 17 வரை இல் சீன மக்கள் குடியரசு நாட்டுக்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. அடுத்தது 6. வேகமாக வளரும் பணிகள் துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். தகவல் தொழில்நுட்பம் BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் மற்றும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றன. அடுத்தது 7. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி பற்றி பார்க்கலாம். நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வுப் பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்து இருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறி உள்ளது. அடுத்தது 8. நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து மற்றும் தொடர்புகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகின்றன. அடுத்தது 9. நிலையான பேரளவு பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி
2014 முதல் 2015 வரை கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% ஆகஸ்ட் இருக்கும் என நிர்ணயித்து இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதைவிட சற்று குறைவாக 7.6% ஆகஸ்ட் இருந்தது. இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. அடுத்தது 10. மக்கள் தொகை பகுப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனிதவளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. அடுத்தது 2. இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. அதிக மக்கள் தொகை பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் மிஞ்சக்கூடும். மக்கட்தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. அடுத்தது 2. ஏற்றத்தாழ்வும் வறுமையும் பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்ற தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். அடுத்தது 3. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு பற்றி பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தபோதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. அடுத்தது 4. உள்கட்டமைப்பு பலவீனம் பற்றி பார்க்கலாம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. அடுத்தது 5. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை பற்றி பார்க்கலாம். அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. அடுத்தது 6. பழமையான தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்குழிந்ததாகவும் உள்ளது. அடுத்தது 3. இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளாவன. மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். அடுத்தது மக்கள் தொகை அளவு பற்றி பார்க்கலாம். அடுத்தது அட்டவணை மக்கள் தொகை அளவு பற்றி பார்க்கலாம். கணக்கெடுப்பு ஆண்டு மக்கள் தொகை கோடிகளில் சராசரி ஆண்டு வளர்ச்சி 1901 23.84, 1911 25.21 0.56, 1921 25.13 0.03, 1931 27.90 1.04, 1941 31.87 1.33, 1951 36.11 1.25, 1961 43.92 1.96, 1971 54.81 2.20,
1981 68.33 2.22 1991 84.33 2.16 2001 102.70 1.97 2011 121.02 1.66 கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா, உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தே கொண்டுள்ளது. வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6 ஒருவர் இந்தியர். உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகளவு உடையது. காலரா, பிளேக், இன்ஃபுளுயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக 1911 முதல் 1921 வரை காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% லிருந்து 1.25% ஆகஸ்ட் குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1961ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவைக் கடந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கட்தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கட்தொகை மாறுதலை குறிக்கிறது. அடுத்தது பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் பற்றி பார்க்கலாம். குழந்தைகள் பிறப்பு விகிதம். இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இறப்பு விகிதம். இது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதங்கள். அடுத்தது அட்டவணை. பிறப்பு மற்றும் இறப்பு வீதம் பற்றி பார்க்கலாம். ஆண்டு பிறப்பு வீதம், இறப்பு வீதம். 1951 39.9, 27.4. 2001 25.4, 8.4. 2011 21.8, 7.11. 1951ஆம் ஆண்டில் 39.9 ஆகஸ்ட் இருந்த பிறப்பு விகிதம் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21 முதல் 8 வரை குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும் படியானதாக இல்லை. இறப்பு விகிதம் 1951 இல் ஆகஸ்ட் 27 முதல் 4 வரை இருந்தது. 2011 இல் 7.1 ஆகஸ்ட் குறைந்தது. மேற்கண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் 14.7 மற்றும் உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் 6.3, ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் 9.2 கொண்டுள்ளது. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் 2001 முதல் 2011 வரை பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. பீகார், பியாய், மத்திய பிரதேசம், MA, ராஜஸ்தான், ஆர், உத்தரப்பிரதேசம், U ஆகிய 4 மாநிலங்கள் பிமாறு மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் ஆகும். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. அதாவது நிலம் மற்றும் மனிதன் விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கின்றது. மக்கள் தொகை அடர்த்தி மொத்த மக்கள் தொகை அப்பகுதியின் நிலப்பரப்பு.
அடுத்தது அட்டவணை. மக்கள் தொகை அடர்த்தி பற்றி பார்க்கலாம். ஆண்டு மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் உள்ள மக்கள் 1951 117, 2001 325, 2011 382. நாம் விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 இல் ஆகஸ்ட் 117 உயர்ந்து பின் 2001 இல் ஆகஸ்ட் 325 அதிகரித்தது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிமிக்கு 1102 என உள்ளது. அதனை அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. அடுத்தது பாலின விகிதம் பற்றி பார்க்கலாம். இது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலினச் சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமான சுட்டிக்காட்டியாகும். அடுத்தது அட்டவணை பாலின விகிதம் பற்றி பார்க்கலாம். கணக்கெடுப்பு ஆண்டு பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் வீதம் 1951 946, 2001 933, 2011 940. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்து உள்ளது. 2011 இன் படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களைக் கொண்டுள்ளது. அடுத்தது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு பற்றி பார்க்கலாம். பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு எனக் குறிக்கப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், மாறாக இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும் போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. வேறு வகையில் கூறுவதானால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும், குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிப்பிடுகின்றது. அடுத்தது அட்டவணை வாழ்நாள் எதிர்பார்ப்பு பற்றி பார்க்கலாம். ஆண்டு ஆண்கள் பெண்கள் மொத்தம் 1951 32.5, 31.7, 32.1. 1991 58.6, 59.0, 58.7. 2001 61.6, 63.3, 62.5. 2011 62.6, 64.2, 63.5. 1901 முதல் 1911 வரை ஆம் ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே ஆகும். இது 2011 இல் 63.5 வருடங்கள் என்ற அளவில் அதிகரித்தது. இதற்கு முக்கிய காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும். ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவே ஆகும். அடுத்தது எழுத்தறிவு விகிதம் பற்றி பார்க்கலாம். இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. 1951ஆம் ஆண்டில் ஆண்களில் 4 ஒருவர் மற்றும் பெண்களில் 12 ஒருவர் என்ற அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது. சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவார். 2011 இல் ஆண்கள் 82% மற்றும் பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டு மொத்த எழுத்தறிவு விகிதம் 74.04% ஆகும். இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையைக் காட்டிலும் கூட மிகவும் குறைவு. அடுத்தது அட்டவணை எழுத்தறிவு விகிதம் பற்றி பார்க்கலாம்.
கணக்கெடுப்பு ஆண்டு கல்வியறிவு பெற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் 1951 18.3 27.2 8.9 2001 64.8 75.3 53.7 2011 74.04 82.1 65.5 கேரளா 94%. உடன் அதிக எழுத்தறிவு விகிதமும் மிசோரம் 91.3%. அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. ஹிமாச்சல பிரதேசம் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் 81.4% மற்றும் தமிழ்நாடு 80.1%. 2011 படி பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. அடுத்தது இயற்கை வளங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள். காடு, நீர், கனிம வளங்கள் மற்றும் ஆற்றல் சக்திகள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள் ஆகும். அதிக இயற்கை வளங்களைக் கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின் சக்தி, அதிக கனிம வளங்கள், காடுகள் மற்றும் பல்வேறு மண் வளங்களை அளிக்கிறது. அடுத்தது இயற்கை வளங்களின் வகைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பற்றி பார்க்கலாம். நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். எடுத்துக்காட்டு காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி போன்றவை. அடுத்தது புதுப்பிக்க இயலாத வளங்கள் பற்றி பார்க்கலாம். மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள். எடுத்துக்காட்டு படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள் போன்றன. அடுத்தது 1 மண் வளம் பற்றி பார்க்கலாம். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இது உலக நிலப்பரப்பில் 2.42% ஆகும். இந்தியா நிலப்பரப்பளவில் உண்மையில் பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கட்தொகை அளவினால் நிலப்பரப்பு மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லை. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேலும், குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டேர் அதற்கும் குறைவு, அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கின்றனர். இது நிலம் துண்டாடப்படுதலை காட்டுகிறது. அடுத்தது 2 வனவளம் பற்றி பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02% ஆகும். இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் அடர்ந்த காடுகள், 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள். அடுத்தது 3 முக்கியமான கனிம வளங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இரும்புத்தாது பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது அபரிமிதமாக காணப்படுகிறது. ஹேமடேட் இரும்பு தாது 14,630 மில்லியன் டன் மற்றும் மேக்னடேட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் இரும்புத்தாது நமது நாட்டில் இருப்பு உள்ளது. ஹேமடேட் இரும்புத்தாது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. மேக்னடேட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசங்களிலும் சில இடங்களில் இரும்புத்தாது காணப்படுகிறது. அடுத்தது நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி பற்றி பார்க்கலாம். பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களில் நிலக்கரி முக்கியமானதாகும். சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களாகும். வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. அடுத்தது அலுமினியத்தாது, பாக்சைட்
பற்றி பார்க்கலாம். பாச்சேட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது ஆகும். ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுகிறது. அடுத்தது மைக்கா பற்றி பார்க்கலாம். மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதர் மின்கடத்தி ஆகும். இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்காதாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. பெக்மனேட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. இது மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. திக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பள்ளியரியா, ருத்ராபூர், சிவசாகர், மான், அஸ்ஸாமின் அநேக இடங்கள், காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர் மற்றும் காலோல், குஜராத்தின் அநேக இடங்கள் ஆகியவை முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களாகும். அடுத்தது தங்கம் பற்றி பார்க்கலாம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. 3 முக்கிய தங்கச் சுரங்க பகுதிகள் உள்ளன. கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் சுரங்கத்திலும் ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும் 2 கர்நாடகாவில் உள்ளன மற்றும் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. அடுத்தது வைரம் பற்றி பார்க்கலாம். அனீஸ், யுனைடெட் நேஷன்ஸ் எகனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582,000 காரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம் ராமல்ல கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம், ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவின் நியுபடா மற்றும் பார்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட் மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்ஹா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களாகும். அடுத்தது கட்டமைப்பு வசதிகள் பற்றி பார்க்கலாம். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகளாகும். இது 2 வகைப்படும். பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. அடுத்தது பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியவை பற்றி பார்க்கலாம். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பண மற்றும் நிதி நிறுவனங்கள் முதலியனவாகும். அடுத்தது சமூக கட்டமைப்பில் கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் பொது வசதிகள் ஆகியன அடங்கியுள்ளன. அடுத்தது பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் பற்றி பார்க்கலாம். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். உதாரணமாக இருப்பு பாதைகள், சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலை தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுகின்றன. அடுத்தது 1. போக்குவரத்து பற்றி பார்க்கலாம். உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுகிறது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, கப்பல் போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்தின் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் மீ நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிராம் மீ. இதில் 13,000 கிராம் மீ மின் மயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல் வழி வாணிபம் நடைபெறுகிறது. இவை உலகின் பல பகுதிகளிலிருந்தும் சரக்கு கப்பல்கள் மற்றும் பயணிகள் கப்பல்கள் பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும் உலகின் அதிக பயணிகள் வந்து போகும் இடங்களாகவும் உள்ளன. இந்தியாவின் வான் வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களை இணைக்கின்றன. உள்நாட்டு விமான சேவையை இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவைகள் செய்து வருகின்றன. பன்னாட்டு விமான போக்குவரத்தை ஏர் இந்தியன் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூருவில் தொடங்கியது.
இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஆகஸ்ட் 27, 2007 அன்று ஒன்றாக இணைந்தன. துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது 2. ஆற்றல் பற்றி பார்க்கலாம். நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின் ஆற்றலாகும். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மின்சாரம் இன்றி நம்மால் வாழ்வது சிரமம். மின் உற்பத்திக்கு பயன்படுத்த கிடைக்கக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் அவை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. 1. புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூல வளங்கள். 2. புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் மூல வளங்கள். அடுத்தது 1. புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலங்கள் பற்றி பார்க்கலாம். இதன் பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தகைய வளங்களை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்து விட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து பயன்படுத்தின அவை காலப்போக்கில் தீர்ந்து போகும். உதாரணம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் பல. அடுத்தது 2. புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்கள் பற்றி பார்க்கலாம். இத்தகைய வளங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இயலும், ஏனென்றால் இத்தகைய வளங்கள் தீர்ந்து போகாதவை. இவை ஏராளமாகவும் முற்றுப் பெறாதவைகளாகவும் இருக்கின்றன. அவை 1. சூரிய ஒளியாற்றல். 2. காற்று ஆற்றல். 3. அலைகள் ஆற்றல். 4. புவி வெப்ப ஆற்றல். 5. உயிரி எரிவளி, வாயு ஆற்றல். சில நேரங்களில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. காரணம் இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மீன் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். அடுத்தது தொகுப்புரை பற்றி பார்க்கலாம். இப்பாடம் இந்திய பொருளாதாரம் மற்றும் அதன் வளங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆற்றல் பற்றிய பார்வையை மையப்படுத்துகிறது. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் தத்துவங்களைப் பற்றி விவரிப்பதால் மாணவர்கள் ஆர்வமுடன் சிறந்த பொருளியல் அறிஞர்களின் நல்ல நூல்களை வாசிப்பார்கள். அடுத்தது சொற்களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து முன்னேறாத நிலையிலிருந்த ஒரு பொருளாதாரம் முன்னேறிய நிலையை அடைவது. பொருளாதார முன்னேற்றம் மேம்பாடு தலா வருமானத்தை பொறுத்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டு நலன் ஆகியவை அதிகரிப்பது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு. தலா வருமானம் ஒரு குடிமகனின் சராசரி தலா வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது. இயற்கை வளங்கள் இயற்கையில் கிடைக்கும் பண்டங்கள், பணிகள் அல்லது இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள். புதுப்பிக்கப்படக்கூடிய வளங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உருவாக்கப்படக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கப்பட முடியா வளங்கள் புதுப்பிக்கப்பட முடியாத தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். காடுகளை அழித்தல் வனங்களை அழித்து வனத்தின் நிலங்களை வனமல்லாத பயன்பாட்டிற்கு உருவாக்குவது. எரிசக்தி பிரச்சினை சக்தி வளங்கள் தேவைக்கு குறைவாக இருப்பதால் உருவாகும் பற்றாக்குறை. அறக்கட்டளை கொள்கை நன்கொடையாளர்கள் வியாபாரம் மற்றும் சொத்துக்களுக்கு அறக்காவலர்களாக செயல்படுவது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.